மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சீமான் கிட்ட விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு போலீஸ் மற்றும் விஜயலட்சுமி ஆகியோருக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த நிலையில இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குங்கிறது பற்றி எதிர்பார்ப்புகள் சட்ட வட்டாரங்கள்லையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் சீமான் தரப்புல இருந்தும் இன்னொரு பக்கம் சீமானோட எதிர்ப்பாளர்கள் தரப்புல இருந்தும் விஜயலட்சுமிக்கு அழுத்தங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மேல கடந்த 2011 நடிகை விஜயலட்சுமி ஒரு புகாரை கொடுத்தாங்க. என்ன திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஆசை காட்டி மோசம் செஞ்சுட்டு இப்போ திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு மறுக்கிறாருன்னு அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா சில மாசங்கள்லயே அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா சீமானை பற்றி பெங்களூர்ல இருந்துகிட்டே அப்பப்ப வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சையையும் பரபரப்பையும் கிளப்பிட்டே இருந்தாங்க விஜயலட்சுமி. இப்படியா 10 வருஷங்கள் ஓடிட்ட நிலையில மறுபடியும் 2023ஆம் ஆண்டு சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்துல சீமான் மேல மறுபடியும் ஒரு புகாரை கொடுத்தாங்க விஜயலட்சுமி. சீமானால நான் 7 முறை கருக்கலைப்புக்கு உள்ளாயிருக்கிறேன், இப்போ சீமான் தரப்பினர் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த புகாரின் பேர்ல விஜயலட்சுமிக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திருவள்ளூர் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் பவித்ரா முன்னிலையில ஆஜரான விஜயலட்சுமி 164 ஸ்டேட்மெண்ட், அதாவது வாக்குமூலம் நீதிபதியிட கொடுத்தாங்க. சீமானுக்கும் தனக்குமான உறவுக்கு ஆதாரங்களா போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள், போன் உரையாடல்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க விஜயலட்சுமி. திடீர்னு அதுக்கப்புறமா மறுபடியும் புகாரை வாபஸ் வாங்கினாங்க விஜயலட்சுமி. எனக்கு ஆதரவா யாருமே இல்ல, இனிமேல் சென்னை பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் விஜயலட்சுமி தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டதுனால அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு சீமான். வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் வழக்கை ரத்து செய்ய முடியாது, 3 மாசத்துல விசாரணை முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாரு சீமான். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா 12 ஆண்டுகளுக்கு மேலா நீடிக்கிற இந்த விவகாரத்துல செட்டில்மெண்ட் முயற்சிகள் ஏதாவது நடந்துச்சா இல்ல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். சீமான் தரப்புல இருந்து இது குறித்து ஆலோசித்து சொல்வதா சொன்னாங்க. இந்த நிலையில சீமான் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை மே 2ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு போலீஸ் விஜயலட்சுமி ஆகியோருக்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸும் அனுப்பியிருக்கு. உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவு சீமானுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. இப்போ இடைக்கால தடை கிடைச்சிருக்கு, விரைவில் ரத்தாகும் அப்படின்னு ரொம்ப தெம்பா சொல்றாரு சீமான். அதே நேரம் சீமானோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு மறுத்தாரு. ஆனா சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா சீமான் சார்பில் அவரோட உறவினர் லூயிஸ்ங்கிறவரு விஜயலட்சுமி கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அக்கா அக்கான்னு விஜயலட்சுமி அவர் கூப்பிட்டு பேசின ஆடியோ சமூக வலைதளங்களை இப்ப ரொம்ப பரபரப்பா வலம் வந்துட்டு இருக்கு. அந்த ஆடியோ தான் இது. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா, நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம், வந்துச்சிடலாம்னா வேற வழியை முயற்சி பண்ணலாங்க. இல்லப்பா, இப்ப எனக்கு முடியலப்பா, முடியாதுப்பா. அது அவங்கதான் சொல்லிட்டாங்களா வாபஸ் வாங்கவே உங்களை சொல்லவே இல்லையே. நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த வழியை பேசுவோங்க. எனக்கு தெரியலப்பா, இதுல நான் இறங்கவே மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, ஏன்னா நிறைய டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இடிக்கும். எனக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ எனக்கு தொலைக்கிட்டோம் அனுபவிக்கிறேன். இது உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அது புரியுது, பட் போயிடுச்சே கோர்ட்டுக்கு. இப்போ போயிடுச்சு. நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க இப்போ வச்சுட்டாங்களே, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க தான் இதை எடுத்து பண்ண போறோம். தனிப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இல்ல ஆகாது, ஆகவே அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க நினைக்காதீங்க. நான் அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். சமாதானத்துக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இல்ல ஒண்ணே இல்லப்பா, இப்ப நான் அது ஒண்ணுமே சொல்லலையேப்பாவோ. ஃபைனலா கேக்குறேங்க, மாமா வாட்ஸ்அப் கால்ல பேசுறேன், நீ பேச தயாரா இருக்கீங்களா? இல்லப்பா, நான் என்ன சொல்லுவேன்னா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, எதுவும் இல்ல இப்போ. ஏன்னா இப்ப போய் பண்ண போனா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நினைக்காதீங்க அக்கா ஏதோ இல்ல. இப்போ நான் சொல்றேன், மாமா இப்ப மூவ் பண்ற மூவு, மாமாவுமே பாத்தீங்களா அவரு திரும்பி எதையும் மிரட்டி இருக்கிறாரு. இல்லன்னா வேற ஏதோ மாதிரி டர்ன் பண்ணி விட்டுறலாம்ப்பா. இவங்க ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா? எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? என்ன ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா? எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? அவரு எப்ப பேசினாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியலைன்னா இன்னொருத்தர் பாக்கியம் இருக்காரு. நீங்க சொல்ற பாக்கியராஜ் இல்ல, இன்னொரு பாக்கியம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேச சொல்லியிருக்காரு. சொல்லிருங்க, எதாவது உடனே நியூஸ் வந்துடும் சொல்லியிருக்காரு.
இல்லக்கா அப்படிலாம் இல்லக்கா, எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காருப்பா. பேசிருக்காரா? பேச சொல்லி கூப்பிட்டுருக்காரா? ஆமா ஆமாமா. அந்த இதுல ஒரு பத்திரிகை இதுக்காக சொல்லிருப்பாரு. பத்திரிகையில கேக்குறப்ப நான் கேஸ் இப்படி வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க, நடத்துறோம், அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தான் பேச முடியுங்கா. அக்கா நைட் நான் தெளிவா பேசிடுவேன். பேசுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்து போன் நான் பேச சொன்னாலும் அடிப்பேன், நான் கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா அடிக்கிறப்ப நீங்க ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. நான் வந்து இந்த வழக்கு எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளவு அவமானம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலங்கள அவரை நேசிச்சோம். உங்களுக்கு மனசு என்ன பண்ணும் அதை சொல்லுங்க. நான் அந்த போயிட்டு இருந்துட்டு பேசுவேன்க்கா. பேசுறப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசுவேன். சரிப்பா, நீங்க வேணா கேட்டுக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல பாக்கியராஜால பிரச்சனை. அதுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே பிரச்சனை இல்ல. சேரன் சாரால பிரச்சனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்வத்தால பிரச்சனை. எல்லாமே கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். அவன் அங்க ஒண்ணு கேட்க இங்க ஒண்ணு பதில் பேச பண்ணி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. அக்கா என்கிட்ட வந்து உண்மை ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு வந்து இவருக்கு வந்து பெரிய வந்து கருப்பு புள்ளி. இந்த விஷயத்த வந்து அவர் அழிச்சு ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ற சோர்ஸ் தான் கரெக்ட். அக்கா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிருங்க. கண்டிப்பா அவர் அதை கேட்டுக்கிறட்டும். கண்டிப்பா கேட்டு முடிச்சிட்டாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுவேன். இதேமாப்பா நீங்க கேட்டுக்கிட்டீங்க, இதே அவங்களோட சிச்சுவேஷன், நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு அவங்க ஓகேனா பண்ணிக்கிறோம். 9:20 போயிட்டு லேண்ட் ஆகுது. 9:20 அந்த பத்திரிகை எல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுக்கு 10:11 மணி கிட்ட கூட ஆயிரும். ஓ அப்படியா? ஆமாமா. நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க. நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். மாமா வந்து நல்லவர் தான். மாமா மேல எந்த எனக்கு குறையே கிடையாது. இடையில உள்ளவங்க மதுரை செல்வம் இப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை கூடுச்சு. என்னால நான் அவர் மேல அவருக்குள்ள எண்ணத்துக்கு நான் அவருக்கு என்னால இனிமே கலங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி அக்கா என்ன, அதாவது நான் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். உங்க மனசுல என்னவோ சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. சரிப்பா. சரி 9 மணிக்கு வந்துருவாரா? நான் ஒரு 10:30 மணிக்கு மேல பாப்பேன். பாத்துட்டு நான் பேசிடுறேன் எல்லாமே. அவர் வர சொல்லிக்காரு, நான் பாத்துட்டு எல்லாமே சொல்லிடுறேன். கண்டிப்பா. அக்கா நான் வந்து ஒரு நைட் ஒருவேளை வந்து நான் 10:30 மணிக்கு நான் அவர்கிட்ட இருந்துட்டு நான் ஒரு உங்களுக்கு போன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் கூட தான் இருப்பாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுவேன். சரி. பிளேட் வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா? சரி. ஓகே. ஒரு 9 மணிக்கு வெளியே வந்தாரும், எப்படியும் ரூம் வர 10 மணி ஆயிரும். சரி. அதுக்கப்புறம் தான் சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா. சரி நைட். சரி. பேசுறப்ப ஒருவேளை போன் பண்ண நான் கேட்கணும் அப்படின்ட்டாருன்னா நான் போன் பண்றேன். சரி சொல்லுங்க. மத்தவங்க அந்த மதுரை செல்வம், காட்டை துறைமுருகன் எல்லாம் வந்து நாளை போயிருவாங்க. கண்டிப்பா. எங்களுக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனை இருந்தா கூட சொந்தம் ஏதாவது ஒரு சொந்தத்தை நல்லது கிட்ட எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு பங்கு அதுவும் வந்துடக்கூடாது. இல்ல தம்பி, அது நான் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்னாடி உடைஞ்சு போன குரலோட மறுபடியும் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க விஜயலட்சுமி. இந்த அசிங்கத்துல இனிமே போராட முடியாது, எனக்காக உச்சநீதிமன்றத்துல குரல் கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்னு விரக்தி அடைஞ்சது அவரோட குரல்ல தெரிஞ்சிச்சு. நேத்து உச்சநீதிமன்றத்துல என்ன ஆச்சு அப்படின்றது நான் வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். மீடியா வாயிலா வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நேத்து வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ள எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. விஜயலட்சுமிக்கு இரவா சீமான் 10 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்க, ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமா என் மேல பழிய சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். நேத்து உச்சநீதிமன்றத்துல போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தாரு இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்துல எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்புல வந்து ஒரு லாயர் வந்து என் சார்பா வாதாடி, அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே வந்து நீதிபதி வந்து அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு, அதை போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல நேற்று சீமான் வழக்கு வரும்போது என் சார்பா யாராவது போய் பாருங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது, சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல, மதுரை செல்வம் பண்றவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவத்தை ரொம்ப துன்பப்படுத்திருக்காங்க, அது சாக போயிருக்குது, நேத்து வரைக்கும் அந்த அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஏன் சார்பா யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருந்திருக்கணுமா இல்லையா? சொல்லல. கவனிச்சிங்களா? அப்ப என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏத்து அவங்க வந்து இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
நான் ஏதோ சீமான்ட்ட பேசிட்டா உடனே பாத்தீங்கன்னா காஸ்கா பண்றான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே. நேத்து வந்து ஏன் சார்பா யாருமே போய் உச்சநீதிமன்றத்துல எனக்காக போராடல? இந்த கேள்வி கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா, முந்தா நேத்து நான் வந்து கதறி அழுத இல்லையா? ஏன் அழுதேன்னா, எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது, எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது, இந்த கேஸ்ல கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா யாரும் சீமானுக்கு வந்து பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டுல. எல்லாரும் அடுத்ததான் அவளை எவ்வளவு முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளவு முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாத்தப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த நிலையில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை மே 2ஆம் தேதி அன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளார தமிழ்நாடு போலீசாரும் விஜயலட்சுமியும் இந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்யணும். போலீசார் அதற்கான ஏற்பாடுகள்ல இறங்கிட்டாங்க. அதாவது தங்களோட முதற்கட்ட விசாரணையில சீமானுக்கு எதிராக கிடைச்சிருக்க ஆதாரங்களையும் ஆவணங்களையும் பதில் மனுவோட சேர்த்து தாக்கல் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில மனம் உடைஞ்சு போயிருக்கிற விஜயலட்சுமியை தமிழ்நாட்டிலிருந்து சீமான் எதிர்ப்பாளர்கள் தொடர்பு கொண்டும் நேர்ல போய் சந்திச்சு பேசிட்டு வராங்க. நீங்க இப்போதான் தைரியமா இருக்கணும், உச்சநீதிமன்றம் கொடுத்த ஸ்டேவை உடைக்க தமிழ்நாடு அரசும் உறுதியா இருக்குது, அடுத்த விசாரணை அப்ப உங்களுக்காக திறமையான வழக்கறிஞர்களை நாங்களே ஏற்பாடு செய்யறோம், நீங்க தயங்காதீங்க, இத்தனை வருஷம் போராடிட்டு இப்போ போய் மனம் மாறிடாதீங்க, உங்களை பாலியல் தொழிலாளின்னு கேவலப்படுத்தின சீமானுக்கு பயந்து போய் நீங்க பின்வாங்கலாமா, உங்களோட கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட தைரியம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில மீண்டும் விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்தில் தன் தரப்புல வழக்க நடத்த முன் வருவார் அப்படின்னு சீமான் எதிர்ப்பாளர்கள் நம்பிக்கையில் இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஸ்டேவை உடைச்சி விசாரணையை மீண்டும் தொடர தமிழக அரசு தரப்பும் திறமையான வழக்கறிஞர்களை அமர்த்தவும் ஆலோசனை செஞ்சுட்டு வரதா தகவல் அடிப்படுது. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.